பாலபிஷேகம் அபிஷேகம் மலரபிஷேகம் தேனபிஷேகம் சந்தனபிஷேகம் அவனும் மலரும் துணை தேங்காய் கற்பூர தீபம் காணி பொன்னும் எல்லாம் எல்லாம் தன்னன்னா தினம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா தன்னன். வணக்கம், உங்கள் பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை நம்ம புல்மேட்டு பாதையில் இருக்கோம். எனக்கு இது பார்த்தீங்கன்னா 6வது வருஷம். கிருத்திகேஸ்வருக்கு பார்த்தீங்கன்னா இது 4வது வருஷம். இது வந்து நம்ம போன வருஷம் உங்களுக்கு வீட்டில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போய் தான் செக்கிங் போனோம். இப்போ கொஞ்சம் சின்ன ரூல்ஸ் மாற்றிருக்காங்க, நான் பின்னாடி போகும்போது சொல்கிறேன். இது இதுக்கு பார்த்தீங்கன்னா 25/12/2025 நம்ம 24/12/2025 சுனாமி கோயில் பக்கத்தில் எம்டி கட்டணும். நான் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, திண்டுக்கல் அப்படியே கும்பலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்துட்டோம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா புல்மேட்டில் ரெண்டாவது வாட்டி போகிறேன். இவர் வந்து முதல் வாட்டி. சகாதேவன் அது குண இது அவங்க பையன், என் பையன் அதை மேலே போயிருக்கிறார். அவர் 2வது வாட்டி புல்மேட்டில். ஆனால் இந்த சபரிமலைக்கு வந்து 4வது வாட்டி. அது குணசேகர் வராரு, அவருக்கும் அது ஃபஸ்ட் வாட்டி புல்மேட்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேதி 25/12/2025 காலைல 10 மணிக்குங்க. அதான் முதல் ஏற்றம். இதுக்கு கொஞ்சம் மேலே இன்னும் ஒரு அரை மணி நேரம் போயிட்டிங்கன்னா சம்மதமாக ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அட்டை பிடிச்சி கழிச்சு பாருங்கள். ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது அட்டை பிடிச்சது பாருங்கள். அது சில இடத்துல இருக்கும், நம்ம தான் பார்த்து போனாங்க. அது ஒன்றும் பண்ண கடிச்சு ரத்தத்தை தான் வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அது குணம் வராரு பார்த்தீங்களா, அவர் வந்து 5வது வாட்டி. இப்போ புல்மேட்டில் ஃபஸ்ட் வாட்டி. இந்த எத்திக்ஷா அவங்க பொண்ணு எத்தனை 2வது வாட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை ஃபஸ்ட் டைம் கன்னிசாமி புல்மேட்டில் தான் சபரிமலைக்கே தான் ஃபஸ்ட் டைம் புல்மேட்டில் ஏறுறாங்க. ஆனால் பாராட்டுறதுக்குரியது அவங்க கன்னிசாமி வந்து ஏறுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டு உங்கள் கையில் 5+1 எழுதி கொடுத்துருவாங்கல்ல. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் நிற்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்ததுக்கப்புறம் அதை 5+1 5 பேருக்கு ஒரு ஆதார் கார்டு போதும். அந்த இப்போ 300வது டோக்கனா 300வது டோக்கனும் கூப்பிட்றாங்க. அந்த 300வது டோக்கன் கூப்பிடுவாங்க. நீங்கள் 300வது டோக்கன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷமும் அரை மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா கூட அந்த டோக்கன் வாங்கி மலை ஏறலாம். நாங்கள் 9 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டோம், ஆனால் 10 மணிக்கு தான் என்ட்ரி ஆகுது பாருங்க. இது ஒரு 1 மணி நேரம் கஷ்டமாக இருக்கும் இது மேலே. அதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும், சமாதானமாக தான் போகும். அது கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் ஆகுங்க. இது 6லேருந்து 6.5 மணி நேரம் தான் ஆகும். நான் போன வருஷம் வீடியோ போனது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன். இப்போ கிருத்திகேஸ்வர் இது 4வது வாட்டி. புல்மேட்டில் இது 2வது வாட்டி. 24 வந்தார், 25 வந்தார். எனக்கு இது புல்மேட்டில் 2வது வாட்டி. மொத்தமாக சபரிமலைக்கு இது 6வது வாட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா 24/12/2025 கோயிலம்பக்கம் சென்னையில் கிளம்பணும். இன்றைக்கி 25/12/2025 வேலைக்கிழமை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு நம்ம அதான் ஃபஸ்ட்டு ஏற்றத்தில் ஏறுறோம். நான் போன வருஷம் போட்ட வீடியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒன்று அப்டேட் உங்களுக்கு மேலே போக சொல்கிறேன். அதான் சபரிமலை புல்மேட்டு 10 மணிக்கு ஏறணுமா, 10:40 இந்த வழியாக வந்தோமா, 40 நிமிஷம் வந்துட்டோன்னா வரலாங்க. அந்த ஏற்றம் முடிஞ்சிடும். கரெக்டாக 40 நிமிஷம் தான். இதுக்கு மேலே ஃபுல்லாக இறக்கம் தான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இந்த மாதிரி இறக்கமாக தான் இருக்கும். அந்த ஏற்றம் முடிஞ்சிச்சா, இது கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. 25/12/2025 சபரிமலை புல்மேட்டு பாதையில் போன வருஷம் வீட்டில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிற இடம். மணி பார்த்தீங்கன்னா 11. கரெக்டாக 1 ஹவர் வரைக்கும் வந்துருக்குங்க இந்த இடத்துக்கு. அது வர்றாங்க பாருங்கள், நம்ம கூட வந்தாங்க, அந்த கை கட்டாங்க வர்றாங்க. இது போன வருஷம் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். மூலிகை தண்ணி குடிக்கிற இடம், வாட்டர் கணக்கு தான் பிடிச்சிக்கலாம். அது வேறு நிற்காம இருந்தால் 1 ஹவருக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த பாதை வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த சாமி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக புல்மேட்டில் வராரு. இப்போ 1 ஹவர் வந்துருக்குறோம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது 1 ஹவர்? மிக பிரமாதமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பாதையாக இருந்தது, லைட்டாக ஏறி வந்தோம். அதுக்கப்புறம் டவுனாக இருந்தது, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வர வழியில் தண்ணிங்கெலாம் இருந்தது, கால் நினைச்சோம்னா ஐஸ் வாட்டர் மாதிரி செம்மையாக இருக்குது. இவர் வந்து அவரோட குணாவோட மச்சான் சகாதேவன். இவரும் புல்மேட்டில் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த 1 ஹவர்? நல்லா இருக்குது சாமி. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பாதை சுருக்கமாக இருக்குது சாமி, நல்லா இருக்குது. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு
சாமி நல்லா இருந்துச்சு எப்படி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதுலயும் இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது 2024 வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. இந்த யானை வந்து தண்ணி குடிக்கிறது கட்டி வச்சுருக்குது. இதை பாருங்க. இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அது இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்தோம். அதே மாதிரி இந்த சபரிமலை புல்மேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரெகுலராக சொல்லதான் சுகர் இருக்கிறவங்க, அப்புறமா பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு இதெல்லாம் வரக்கூடாதுன்னுவாங்க. என்னன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை. யார் வேணால் வரலாங்க பொறுமையாக. இப்போ நார்மலாக ஒரு 6 மணி நேரத்தில் ஏறிடலாங்க. முடியாதவங்க 10 மணி நேரம் ஆக போகுது, அவ்வளோதான். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக இறங்கினா ஒரு 10 மணி நேரத்தில் கூட பொறுமையாக வரலாம். 70 வயசு ஆளும் வராங்க, ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க கூட வராங்க. எனக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோ எடுக்கல, அது தப்பாகிடும் சொல்லிட்டு. ரொம்ப வெயிட்டாக இருந்தார். அவர் எல்லாமே கஷ்டம் வந்து தான் வராரு. கொஞ்சம் மனதைரியம் இருந்தால் போதும், அவ்வளோதான். சிங்கிளாக வந்தால் போர் அடிச்சிடும். ஒரு 3 பேராக வந்தால் பெட்டர், அவ்வளோதான். மற்றபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது. தண்ணி அதோ இப்போ தண்ணி முன்னாடி வீடியோ காமிச்சேன். தண்ணி அங்கே இருக்கும், இதுக்கப்புறமா ஒரு இடத்துல தண்ணியும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 மணி நேரம் போனீங்கன்னா சாப்பாடும் இருக்கும். அந்த கேரளா கஞ்சி சாதம் கிடைக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணா ஆரஞ்சு குளுக்கோஸு அந்த மாதிரி எதாவது வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லைங்க. நிறுத்தி நிதானமாக போகலாம், வரலாம். வெள்ளையங்கிரி கம்பேர் பண்ணும்போது டஃப் கிடையாது. சபரிமலை புல்மேட்டு பாதை 25/12/2025. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துருக்கோம். அங்கே தெரியும் நினைக்கிறவங்களுக்கு கை காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள் அந்த டாப்பு கை காட்டலாம். அங்கே போனால் இப்போது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துருக்கோம். நம்ம ஒரு கால்வாசி வந்திருக்கோம், ஒரு 40%. சபரிமலை புல்மேட்டு பாதை 25/12/2025. ஒரு சின்ன பையன் போகிறான், இன்னும் ஒரு 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இன்னொரு வயசானவங்க போகிறாங்க, காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி நான் போனேன் 2024. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25. நான் 2024 பார்த்தீங்கன்னா 24/12/2025 போனேன். இன்றைக்கி அப்படியே ஒரு நாள் தள்ளி போகிறேன், 25 போகிறேன். அந்த டவர் காமிச்சிருப்பேன் போன வருஷம் வீடியோவில். இதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற வீடியோ போட்டுருமோல, அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தண்ணி குடிக்கிற இடம். இந்த 2 இடம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது சாப்பிட்ற இடம். அந்த கேரளா ஸ்டைல் கஞ்சி, இந்த பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அரிசி, அந்த சாதம் கஞ்சி சாதம் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது அது அங்கேருந்து ஒரு 1 ஹவர் போனோம். இது வந்து 2வது இடம் தண்ணி குடிக்கிற இடம். இதுக்கப்புறம் இந்த இடம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வந்து 23 கிளம்பி 24 பார்த்தேன். இப்போ நான் டிசம்பர் 2024. இப்போ இது பார்த்தீங்கன்னா 24 கிளம்புனேன். 24/12/2025 இருமுடி கட்டிட்டு இன்னும் 26 சபரிமலை புல்மேட்டில் அந்த வயசான பாட்டியை பாருங்களேன். எப்படி பார்த்தாலும் அவங்க கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேலே தான் இருக்காங்களே. கேட்டுருவோம். பாட்டிமா என்ன வயசாகுது? 70 வயசா? இதான் ஃபஸ்ட் டைமா? 2வது போன வருஷம் வந்தீங்களா? நீங்கள் மட்டும் தனியாவா? போன வருஷம் வந்து 2வது வாட்டி போகிறீங்க, பெரிய விஷயந்தான். எந்த ஊர்? சேலமா? சரி. பாருங்கள் 70 வயசு அசால்ட்டாக 2வது வாட்டி வராங்களாம். போன வருஷம் வந்துருங்க, இந்த வாட்டி நினைக்கிறாங்களாம். அதனால் அதுதான் சொல்ல வரேன். வீடியோவில் வந்து தண்ணி கிடைக்காது, கடை கிடைக்காது. ஆமாங்க, நடுவு காட்டில் வந்து கடை போட்டு உங்களுக்கு வந்து ஜூஸு டீலாமல் விற்பாங்க. அதெல்லாம் சாத்தியப்படாது. தண்ணி கிடைக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுருப்பேன். அங்கே தண்ணி கிடைக்கும், இங்கே தண்ணி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து கேரளா ஸ்டைல் சாப்பாடு. அதே மாதிரி 7.5 கிலோமீட்டர் நான் போன வருஷம் வீடியோவில் போட்டிருப்பேன். இன்னும் 7.5 கிலோமீட்டர் போகணும். அதாவது இங்கேருந்து நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மாதிரி வந்து இது வந்து அதாவது வெள்ளையங்கிரியில் பாதி தூரம் வைக்கிறாங்கன்னா அது வேறு கதை. அது வந்து காடு கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இந்த புல்மேட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஏதோ கடை தண்ணி 2 இடத்துல கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கஞ்சி சாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 போனீங்கன்னா லெமன் சோடா கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சன்னிதானம் தான் போவீங்க. அதனால் வந்து இவங்க வரலாம் கிடையாதுங்க, எல்லோரும் வரலாங்க. எவ்வளோ இப்போ என்ன இந்த 70 வயசு வராங்களா, அவ்வளோ நடக்க முடியாமல் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த சபரிமலை புல்மேட்டை பாதை பார்த்தீங்கன்னா 25/12/2025. போன வருஷம் விட இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு சீக்கிரம் வந்த மாதிரி தோணுதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு வரணுமா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:15 மணி நேரத்தில் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சாப்பிட்ற இடமா வந்துடும். அதாவது கொஞ்சம் குயிக்காக வந்த மாதிரி தோணுது. அதான் திரும்ப அதான் சொல்கிறேன், யார் வேணால் சகஜமாக வர்றாங்க. 4 வயசு பையன்லேருந்து 70 வயசு அவங்க வராங்க, வயசானவங்களே வராங்க. அதனால் வந்து யார் வந்தாலும் அவங்க உடம்பு பொறுத்து பொறுமையாக வர வேண்டியது தான், அவ்வளோதான். நார்மலாக இந்த பாதையை தொடங்கி சன்னிதானம் முடிக்கிறது 6லேருந்து 6.5 மணி நேரம். இது நார்மலாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கிறவங்க 5 மணி நேரம். அதனால் ரொம்ப இதுவுமே இல்லாமல் ப்ரிப்பேர் இல்லாமல் வரவங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் கூட ஆகட்டோம்னா ஒன்றும் கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். அதோ பாருங்க சுமோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாருங்க ஜூமில் அங்கே இந்த ஸ்டீன் வந்துக்கலாம். அந்த சுமோ கார்லேருந்து தான் அதுலேருந்து மேலே வராங்க பார்த்தீங்களா. அவங்க நேற்று சாமி பார்த்து இன்றைக்கி திரும்பி கீழே இறங்குறாங்க. அதாவது நம்ம எங்கே புல்மேட்டு பாதி என்ட்ரன்ஸுக்கு போகிறாங்க. நேற்று சாமி பார்த்துட்டிங்களா? எத்தனை மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் அலோவ் பண்ணுறாங்க? காலைல 9 மணி திருப்பி போகிறதுக்கு சொன்ன பார்த்தீங்களா.
அதாவது நம்ம வந்து புல்மேட்லேருந்து இந்த சன்னிதானத்துக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் தான். அதே நீங்கள் சன்னிதானத்துலேருந்து திருப்பி அந்த வண்டியோ நீங்கள் காரோ எடுத்துன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் எடுக்க போனீங்கன்னா அது காலைல 9 மணிக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிடணும். அதாவது திருப்பி புல்மேட்டுக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா விட மாட்டாங்க. அதுதான் திரும்பி ரிட்டர்ன் வராங்க. நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது 12 தான் சொன்ன பற்றில ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிற இடம் ஒன்று காமிச்சினா, ரெண்டாவது வந்து அந்த டவர் அங்கே ஒன்று காமிச்சினா, அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்ற இடங்க. நம்ம 12 அந்த தண்ணி குடிக்கிற இடம் காமிச்சு பார்த்தீங்களா, ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்தீங்கன்னா ஏக்தமாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். அரை மணி நேரம் ஏக்தமாக வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ற இடம். இங்கேருந்து ஒரு 1 hour நடந்து போனீங்கன்னா தான் இறக்கம் வரும். கொஞ்சம் குண்டு குழிமாக இருக்கும் அந்த இடத்துல தான், கொஞ்சம் தூரம். இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இது கொடுப்பாங்க, இந்த லெமன் சோடாலாம். அது காசு கொடுக்குற இடம். இங்கேயும் வந்து அந்த கஞ்சி காசு கொடுத்தா வாங்கணும். அதே மாதிரி இங்கே எல்லாரும் உள்ளே என்ட்ரி வந்துட்டாங்க, செக் பண்ணுவாங்க. அது உட்காந்துக்கிறாங்களே, நம்ம 6 பேர் வந்தாலும் 6 பேரும் இங்கே செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா 25/10/2025 நம்ம 10 மணிக்கு 12:50ங்க. கரெக்டாக 10, 11, 12 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் நடந்தால் போயிடலாம் போல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு வந்து நான் ஆம்னி பஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து வந்துட்டேங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 6 பேரில் ஏக்டமாக சென்னை கோயிலம்பாக்கத்துலேருந்து கிளம்புனது இந்த புல்மேட்டு பாதை வரைக்கும் 560 570 கிலோமீட்டர் ஏக்டமாக தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்டணும். வந்து 24 கிளம்பி 24 25 காலையில் வந்து குளிச்சுட்டு அப்படியே தூங்காமல் ஏக்டமாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்ட மாதிரியே இருக்குது. தூக்கமும் இல்லை, நடந்தும் வந்தாச்சு. ஏக்டமாக சாமியை பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு இதே வழி ரிட்டன் போய் கார் எடுக்கிறதா, இல்லை 90 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் புல்மேட்டில் கார் எடுக்கிறதான்ற முடிவு பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லைனாலும் டயர்டாச்சு. ஆனால் போன வாட்டி ஆம்னி பஸ்ஸில் சொகுசாக தூங்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு போன வருஷம் 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு, 3.5 மணி நேரம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் சீக்கிரமாக வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. நம்ம புல்மேட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி 25/12/2005 காலைல 10 மணிக்கு கிளம்புன, மணி 3:30. இது வரைக்கும் 5.5 மணி நேரம் ஆயிருக்குங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு. கரெக்டாக இன்னும் ஒரு 2 hours, இன்னும் 2.5 மணி நேரம் போனால் சன்னிதானத்துக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க புல்மேட்டு பாதை. இங்கே வந்து ஜூஸ் வைக்கிறாங்க. ஒரு ஜூஸ் 20 ரூபா. தண்ணியில் தான் கொடுப்பான். தண்ணியில் எலுமிச்சை பழம் முடிஞ்சு கொடுக்குறது. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து. மொத்தம் இது வரைக்கும் 6 மணி நேரம் ஆகிடுங்க. 10 மணிக்கு கிளம்பணும். இதுக்கப்புறம் இப்படி தான் போகணும். இன்னொரு 1 hour, இன்னும் 1.5 மணி நேரம் பொறுத்து. அவ்வளோதாங்க. இன்றைக்கி 25/12/2025 எனக்கு வந்து 2வது வருஷம் புல்மேடு பயணம். இன்றைக்கி இது வந்து 6வது வருஷம் தொடர்ந்து சபரிமலை பயணம். அது என் பையன் கிருத்திகேஸ்வர் பார்த்தீங்கன்னா அவன் 4வது வருஷம். அவனுக்கு சபரிமலைக்கு 4வது வருஷம். அதே புல்மேட்டுக்கு இது 2வது வருஷம். 24, 25 2 பேருமே வந்தோம். 24/12/2024 ஃபஸ்ட் டைம் வந்தோம். இப்போ இன்றைக்கி 25/12/2020 செகண்ட் டைம் வந்துட்டோம். இதான் முடிகிற இடம். அதாவது நேற்று ஃபுல்லாக கண் மூச்சு வண்டி ஃபுல்லாகவே டயரில் ஓட்டி வந்தேன்னா 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்ச, மணி 5:30, மொத்தம் 7.5 மணி நேரம். ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்போம். அப்படி பார்த்தா ஒரு 5.5 மணி நேரம் எங்கள் கணக்கு இங்கே வந்து முடியறதுக்கு. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெக்கிங் வீடியோங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொன்றை மலை, அகத்தியர் மலை, பர்வத மலை, சதுரகிரி மலை, அதுக்கப்புறமா ரங்கமலை, இப்போ கஞ்சமலை, இதேமாதிரி புல்மேட்டுக்கு 2 வாட்டி, அப்புறமா அமர்நாத் வீடியோ, மாதா வைஷ்ணவி தேவி கோயில், இந்த மாதிரி எல்லாம் ட்ரெக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். டூரிஸ்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். என்னோட பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பீப்புள் ஆஃப் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது. அதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க். அதில் பார்த்தீங்கன்னா அன்றாட விவாத நிகழ்ச்சிகள், அரசியல் சம்பந்தமான காணொலிகள் பதிவிட்டு வரேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது வந்து ஷெட்யூல் பண்ணி தான் இந்த உரல் குழி திருத்தம் புல்மேட்டில் 5 மணி சாயந்தரம். அது 5 மணி தான் குளிக்க அலோடான்ட்டாங்க. நீங்கள் 5 மணிக்கு முன்னாடி வந்தவங்க தான் குளிக்க முடியும். அதனால் நம்ம குளிக்க வைக்கிற வாய்ப்பு கிடைக்கல. இதுதாங்க வண்டி பெரியார் ஜங்ஷனு. இங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க பார்த்தியா. அந்த பைக் வந்து நேராக வந்து கும்முளி, அப்படி நேராக வந்து இந்த லெஃப்ட் கட் பண்ணால் தான் நீ இங்கேருந்து சத்திரம் போவோம். அதாவது கும்முளிலேருந்து வண்டி பெரியார் 14 கிலோமீட்ரு. இங்கேருந்து நீங்கள் சத்திரத்துக்கு வந்து 10 கிலோமீட்டர் பாருங்கள். இது வந்து நேராக அப்படி போகிறது வந்து சத்திரத்துக்கு போகிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த நீங்கள் கும்மிளிலேருந்து வந்தீங்கன்னா 24 கிலோமீட்ரு. வண்டி பெரியார்லேருந்து சத்திரத்துக்கு வந்தீங்கன்னா 10 கிலோமீட்ரு. இது வண்டி பெரியாரோட ஜங்ஷன். இங்கேருந்து தான் சத்திரத்துக்கு போகணும், வேறு வழி கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து 25/12/2025 காலையில் சத்திரத்தில் வண்டி விட்டு, சத்திரம் தாங்க புல்மேடு 2 ஞாபகம் வச்சுங்க. சத்திரம் புல்மேடு 2 ஒன்று தான். அதாவது சத்திரத்தில் புல்மேடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காரை அங்கே விட்டுட்டு புல்மேட்டு வழியாக இறங்கி சன்னிதானத்தில் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி பம்பை வழியாக இறங்கி பம்பையில் பஸ் ஏறி வண்டி பெரியாரில் இறங்கிட்டோம். வண்டி பெரியாரில் இறங்கிட்டு இப்போ சத்திரத்தில் நம்மளுக்கான காரை எடுக்க போயிட்டுருக்கோம். அந்த பாருங்கள், இந்த அபே ஆட்டோவில் நானும் என் பையன் சகாதேவன் 3 பேருக்கு 300 ரூபா கேட்டாங்க. இப்போ இங்கேருந்து அதாவது வண்டி பெரியார் ஜங்ஷன்லேருந்து சத்திரத்துக்கு 300 ரூபா கேட்குறதால இப்போ நாங்கள் கார் எடுக்க போயிட்டுருக்கோம்.
இதுதாங்க சத்திரம். நம்ம வண்டிப்பெரியார்லேருந்து அது அபய ஆட்டோவில் வந்து இப்போ இந்த கார் எடுக்க வந்திருக்கோம். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் வண்டிப்பெரியார்லேயே வண்டியை போட்டுருங்க. அங்கேருந்து இதேமாரி ஜீப்லேயோ அபய ஆட்டோலேயோ வந்து சத்திரத்தில் இறங்கி அதை புல்மேடு வழியாக நீங்கள் ட்ரக்கிங் போய் திரும்பி சன்னிதானத்தை எடுத்து தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி பம்பை வழியாக இறங்கி திரும்பி அங்கே வண்டிப்பெரியாருக்கு வந்து இறங்கிட்டுங்க. அப்படியே கார் எடுத்துன்னு சென்னைக்கு வந்துடுங்க. இதாங்க பெஸ்ட் ஆப்ஷனு. இங்கே இந்த அதேமாதிரி சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வீடுங்களாம் நிறைய கட்டி விட்ருப்பாங்க. நீ குளிக்கிறதுக்கு இது டாய்லெட் போகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு பல் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். 50 ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. அதனால் நீங்கள் வண்டிப்பெரியாரில் போட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் கார் எடுக்க சத்திரம் வர வேணாம். உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகிடும். அதனால் அதை ஞாபகம் வச்சுங்க. இதோட நம்ம வீடியோ இந்த புல்மேடு தரிசனம் முடியுதுங்க. இது இப்போ நல்ல விதமாக காணொலி பாருங்கள். பிரகாஷ் இன்ஃபோ மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.